ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக வேகன்சி வந்து 21,413 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து 2,200க்கு மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10th நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஃபீஸு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 3 மார்ச்சுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன். ஸோ உங்களுக்கு வந்து ஷெடியூல் 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜான்வரி மந்த்துக்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக வேகன்சி வந்து பாருங்கள் 21,413 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 3 மார்ச் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஆன்லைன் அப்ளை பண்ணுறது எல்லாமே லிங்க் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் சர்க்கிள் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இதில் வந்து பிடிஎஃபாக இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் சர்க்கிள் வைஸ் உங்களுக்கு வந்து வேகன்சிக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் ஓவராலாக வந்து 21,413 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 2,292 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 3 மார்ச் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. எடிட் பண்ணுற கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்கள் எப்போ ஓப்பன் ஆகுதுங்கிற டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்ங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்டர் ஏபிஎபிஎம், அதுக்கப்புறம் தக்ஸேவங்கிற கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஜாபோட ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சேலரி வந்து பாருங்கள். ஸோ பிபிஎம் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு 12,000 29,380 இருக்கும். ஏபிபிஎம் தக்ஸேவக்லாம் வந்து பாருங்கள் 10,000 24,470 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18, மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தான், நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ சைக்கிளிங்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன்.gov.in நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே வந்து ஒன் பை ஒன்னாக அங்கே வந்து இங்கே கீழே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. உங்களோட மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து பாருங்கள் பேசிஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு சிஸ்டம் தான் வந்து ஜென்ரேட்டே பண்ண போகுது. உங்களோட மார்க் வந்து அக்யூரேட்டாக வந்து நீங்கள் கொடுங்க அப்ளை பண்ணும்போது. ஏன்னா அந்த மார்க் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தான் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதை வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரேட் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக அதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 100 மார்க் வந்து நீங்கள் எப்படி கிரேட் வைஸாக இதில் பிரிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் செலெக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து கரெக்ஷன் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் வந்து அவங்க ஒரு சில இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. மீதியெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கோங்க, சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.